என் 13 வயசுல நான் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை 23 வயசுல கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை ரொம்பவே சுலபமா இருந்திருக்கும். எல்லா டோபாமினும் ஒண்ணு இல்ல, எல்லா சந்தோஷமும் நமக்கு நல்லது இல்ல. சில சந்தோஷங்கள் உங்களை ரொம்பவே குழப்பிடும், முன்னாடி இருந்ததை விட அதிகமா கவலைப்படவோ இல்ல வெறுமையா உணரவோ செஞ்சிடும். சிப்ஸ், பர்கர், சாக்லேட் மாதிரி ஜங்க் ஃபுட்ல இருந்து வர்ற உடனடி டோபாமீன், ஆபாச படங்கள் இல்லனா போன்ல இல்ல சமூக வலைத்தளங்கள்ல எந்நேரமும் ஸ்க்ரோல் பண்றது, இதெல்லாம் அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் சீக்கிரமா போயிடும். அப்புறம் நீங்க இன்னும் மோசமா உணர்வீங்க, நல்லா இல்ல. ஆனா இந்த பழக்கங்களை மாத்திட்டு உடற்பயிற்சி பண்றது, நல்ல புத்தகம் படிக்கிறது இல்லனா சூரிய வெளிச்சத்துல நண்பர்களோட சிரிச்சு பேசுறதுன்னு செஞ்சா நீங்க உங்க மனசையும் உடலையும் மேம்படுத்துறீங்க. சோர்வடையல. உண்மையான நீடித்த சந்தோஷமும் சக்தியும் வேணுமா? மலிவான சந்தோஷங்களை விட்டுட்டு காலப்போக்குல உங்களை மேம்படுத்தும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோட உங்க மூளையை பழக்குங்க. உங்க டோபாமினை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. உங்க எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும். மேலும் இது போன்ற வாழ்வை வளப்படுத்தும் தகவல்களுக்கு சாம்ஸ் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.